புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 10 சிறிய மனதின் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 244. அவள் கற்றுக் கொடுப்பது அவளை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் தூக்கக் குகையிலிருந்து அறிவைத் தூண்டுதல். ஏனென்றால் அறிவு நமக்கு விருந்தினராக வருவதில்லை. வெளி உலகத்திலிருந்து நம் அறைக்குள் அழைக்கப்பட்டது. நமது இரகசிய சுயத்தின் நண்பனும் கைதியும். அது நம் மனதிற்குப் பின்னால் ஒளிந்து தூங்கி வாழ்க்கையின் அடிகளுக்குக் கீழே மெதுவாக விழிக்கிறது. வலிமைமிக்க அரக்கன் உள்ளே வடிவமைக்கப்படாமல் இருக்கிறான். தூண்டுவது, அதற்கு வடிவம் கொடுப்பது இயற்கையின் பணி. எல்லாம் உண்மை மற்றும் பொய்யின் குழப்பமாக இருந்தது. மனம் அறியாமையின் ஆழமான மூடுபனிகளுக்கு மத்தியில் தேடியது. அது தனக்குள் பார்த்தது, ஆனால் கடவுளைக் காணவில்லை. ஒரு பொருள் இடைக்கால ராஜதந்திரம். நிலையற்ற உண்மைகள் வாழக்கூடும் என்ற உண்மையை மறுத்தது. மற்றும் தெய்வத்தை மதத்தில் மறைத்து. உலக அறியாமை மெதுவாக ஞானமாக வளரக்கூடும் என்று யூகித்தது. இது இறையாண்மை மனம் செய்த குழப்பம். ஒரு பளபளப்பான மேட்டிலிருந்து இரவுக்குள் பார்த்தல். மனசாட்சியின் மீதான அவளது முதல் குறுக்கீடுகளில். அதன் அந்நிய அந்தி அவளுடைய ஒளிரும் கண்களைக் குழப்புகிறது. அவளுடைய வேகமான கைகள் ஒரு எச்சரிக்கையான வைராக்கியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பூமி மெதுவாக முன்னேறுவதை மட்டுமே தாங்க முடியும். ஆனாலும் கண்ணுக்குத் தெரியாத பூமியைப் போலல்லாமல் அவளுடைய வலிமை. தற்காலிக கருவிகளை கையாள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. உயிர் சக்தியாலும் சதையாலும் கண்டுபிடிக்கப்பட்டது. பூமி அனைத்தும் சந்தேகத்திற்கிடமான படங்கள் மூலம் உணர்கிறது. அவள் ஆபத்தான பார்வை ஜெட்களில் கருத்தரிக்கிறாள். தடுமாறும் சிந்தனையின் தொடுதல்களால் சிறிய விளக்குகள் எரிகின்றன. ஆன்மாவின் நேரடி பார்வைக்கு இயலாதவள். அவள் பிடிப்புகளாலும் சிப்பாய்களாலும் பார்க்கிறாள். அறிவதுண்டு. உண்மையை அவளுடைய வறுமையின் அடிமை பெண்ணாக்குகிறாள். இயற்கையின் மாய ஒற்றுமையை விரட்டுகிறாள். நகரும் அனைத்தையும் குவாண்டமாக வெட்டி நிறைக்கிறாள். அவள் அவளுடைய அறியாமையை அளவிடுந்தடியாக எடுத்துக்கொள்கிறாள். அவளுடைய சொந்த ஆட்சியில் ஒரு போப்பாண்டவர் மற்றும் ஒரு ஞானி. அவளுடைய அரையுதய சூரியனுடன் கூடிய அந்த பெரிய சக்தி. புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 10 சிறிய மனதின் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 245. வரம்புகளுக்குள் கொண்டு வரப்பட்டாலும் தன் களத்தை வைத்திருந்தாள். அவள் சிந்திக்கும் சக்தியின் சலுகையால் அறிந்தாள். மேலும் பார்வையின் குழந்தை இறையாண்மையைக் கோரினாள். அவள் கண்களில் எவ்வளவு இருண்ட விளிம்புகள் இருந்தாலும் அவரது செயல்களைத் தூண்டியதை அறிந்த தேவதூதரின் பார்வை பிரகாசித்தது. அதன் தொலைநோக்கு சுடரில் ஒரு உலகத்தை வடிவமைக்கிறது. அவளுடைய சொந்த உலகில் அவள் தடுமாறவோ தோல்வியடையவோ மாட்டாள். ஆனால் மனம் சூரியனை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய நுட்பமான சக்தியின் எல்லைகளில் நகர்கிறாள். உயர்ந்த மேலாதிக்கத்திற்கான வேட்பாளர். இரவிலிருந்து வெளிச்சத்திற்கு அவள் வெட்டிய பாதை மற்றும் ஒரு பிடிக்கப்படாத சர்வ அறிவியலை தேடினாள். ஒரு குள்ள 3 உடல் மும்மூர்த்திகள் அவளுடைய அடிமை. 3 முதல் சிறியது ஆனால் வலுவான மூட்டு, ஒரு சதுர மற்றும் கனமான தாடையுடன் கூடிய ஒரு தாழ்வான புருவம், எல்லைகளுக்குள் வாழ வேண்டிய ஒரு பன்றி சிந்தனை உண்மை மற்றும் வடிவத்தை சுத்தி எப்போதும் குனிந்தது. வெளிப்புற பார்வையில் உறிஞ்சப்பட்டு அறையப்பட்டு இது இயற்கையின் உறுதியான அடித்தளத்தில் அதன் நிலைப்பாட்டை எடுக்கிறது. போற்றத்தக்க தொழில்நுட்ப வல்லுநர், முரட்டுத்தனமான சிந்தனையாளர், பழக்க வழக்கங்களின் பள்ளங்களுக்கு வாழ்க்கையை தழுவுபவர், மொத்தப் பொருளின் கொடுங்கோன்மைக்கு கீழ்ப்படிபவர், அது செயல்படும் அச்சுகளின் கைதி, அது தன்னை உருவாக்குவதன் மூலம் தன்னை பிழைத்துக் கொள்கிறது. முழுமையான விதிகளின் நிலையான தொகுப்பின் அடிமை, அது உலகின் பழக்க வழக்கங்களை சட்டமாக காண்கிறது, அது மனதின் பழக்க வழக்கங்களை உண்மையாக காண்கிறது. அதன் உறுதியான படங்கள் மற்றும் நிகழ்வுகளின் உலகில் ஒரு தேய்ந்த கருத்துக்களின் வட்டத்தில் திரும்பி பழைய பழக்கமான செயல்களை எப்போதும் மீண்டும் மீண்டும் செய்து அது பொதுவான மற்றும் அறியப்பட்டவற்றில் திருப்தி அடைகிறது. அது அதன் வசிப்பிடமாக இருந்த பழைய நிலத்தை விரும்புகிறது, மாற்றத்தை ஒரு துணிச்சலான பாவமாக வெறுக்கிறது,
ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பின் மீதும் அவநம்பிக்கை அது கவனமாக படிப்படியாக முன்னேறுகிறது.